கௌரவித்து எங்களையும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ என்ன எல்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க போல் பாட்டு எப்போ வரும்னு. இன்ஸ்டாகிராம்லேருந்துலாம் எனக்கு மெசேஜ் வந்துச்சு பாட்டு எப்போ வரும் அப்படின்ட்டு, லேட் பண்ணிடாதீங்கன்ட்டு. ஸோ அதை டக்குன்னு போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ மிதுன் வேறு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டே இருந்தான். சரின்ட்டு கிரிப்பாக ரெடி ஆகிறத வீடியோ அதுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் பேக்கில் வச்சு எடுத்திருக்கான் பாருங்களேன். ஸோ சைட்லேயே வந்து நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன், ஹைலைட்டர் அதில் போட்டு. ஸோ நான் ரெடியான வீடியோ எல்லாமே போன விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இனிமேல் பார்க்க போகிறது. ஸோ பொண்ணு ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு, அடுத்து பையனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் டச்சப் கிச்சப்லாம் போட்டுவிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லாருமே எப்போ வருவீங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பயங்கர டைம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து நாங்கள் விடுறதா கிடையாது. பொறுமையாக நிதானமாக எல்லாம் கிளம்பி ஹைலைட்டர் முதற்கொண்டு பக்காவாக போட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து, அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் வந்து நல்ல வீடியோ இதெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு பொறுமையாக கிளம்பணும். எப்படியோ நான் ரெடி ஆகிட்டேன்னு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் தான் லேட் பண்ணுவேன்னு நினச்சேன். பட் நல்ல வேலை முன்னாடியே வந்து பண்ணிட்டேன் எல்லாமே. ஸோ இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். நானும் கிருபா மிதுன் 3 பேருமே கிளம்பிட்டோம். ஸோ மண்டபத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. எல்லாம் இதுங்க எப்படா வரும் அப்படின்ட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணியிருப்பாங்க போல். வந்தால் நல்ல வேலை மாப்பிள்ளை பொண்ணாக போயிடுச்சு, இல்லைன்னா மண்டையிலே கொட்டு விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த பையனை வர வைக்கிறது சம்திங் பிளாப்ளா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அவங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டு ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அண்ட் நானும் வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அண்ட் மிதுன் வந்தோடனே அவனையும் பிடிச்சி தோக்க வச்சு ஒரு வீடியோ கிளிப் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே அவனை பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஷூட் வேலையெல்லாம் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்தது. 10 வருஷமாக வைக்கப்படாதெல்லாம் இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் 2 பேர் வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபன்னாக தான் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக இவங்க ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்து ஜெலஸ் ஆகி நானும் இந்த பாப்பாவும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வேறு வழி தெரியல. அதுக்கப்புறமா இவங்களோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்கேஜ்மெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ இந்த காஸ்ட்யூமில் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புடவை வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் சேஞ்ச் ஆகும். ஸோ என்கேஜ்மெண்ட் நடக்கும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன், தப்பாக இருந்ததுன்னா சாரி. அதுக்கப்புறம் பத்திரிக்கை வாசித்தாங்க சைட்லேயே, எப்போ கல்யாணம் என்ன ஏது அது மாதிரிலாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி நான் என்கேஜ்மெண்ட்டுக்குலாம் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பத்திரிக்கை வாசிக்கிறதுலாம் எனக்கு புதுசு, படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்ரீ வரதராஜ் ஸ்ரீமதி வி சீதாலட்சுமி அவர்களின் பௌத்திரனும், கரூர் ஏ சந்திரசேகர் ஸ்வர்கஸ்ரீ ஸ்ரீமதி ஸ்ரீ சரஸ்வதி அவர்களின் கௌமித்திரனும், கரூர் ஸ்ரீ வி சக்திவேல் ஸ்ரீமதி எஸ் கீதா அவர்களின் குமாரனுமான சிரஜீவி எஸ் மிதுன் சங்கர் என்கிற வரனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதால் ஈஸ்வர கிருபையை முன்னிட்டு ஸ்ரீ காஞ்சி காவல்கோவில் பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகளின் அனுகிரகத்துடன் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி சுப முகூர்த்தம் கரூர் அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் நடக்கிறபடியால் தாங்கள் தங்கள் இஷ்டமிக்க பந்துக்களுடன் முன்னதாகவே வந்திருந்து மேற்படி சுப முகூர்த்தத்தை நடத்தி கொடுத்து தம்பதிகளை ஆசீர்வதித்து எங்களையும் கௌரவிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். சபா ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுல. ஆக்சுவலாக நான் க்ராப் பண்ணி தான் போட்டிருக்கேனே, அதுவே இவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து இவங்களுக்கு இன்னொரு சாரீலாம் வச்சு அந்த மாற்றிட்டு வர சொல்கிறது அந்த இது போச்சு. நடுவிலே வந்து கேக் கட்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட்டு கேக். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் மாற்றியாச்சு. என்கேஜ்மெண்ட் தானே, எனக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இது என்கேஜ்மெண்ட் தான். ஸோ என்கேஜ்மெண்ட்க்கு உண்டான காஸ்ட்யூம்லாம் மாற்றியாச்சு. ஸோ ஏகப்பட்டது சொன்னாங்களா, எதுக்கு வாங்கணுங்கிறதே மறந்து போயிட்டோம். ஸோ சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஆக்சுவலாக மிதுன் அவன் பேக்ரவுண்ட் வந்து அவனோட ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணான். ஆனால் என்னமோ தெரில, கிருபு ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆன மாதிரி எனக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் மொக்க வாங்கியிருப்பான் அவன். அடுத்து ரிசப்ஷன். சபா எனக்கே அந்த தலை சுற்றுது. எப்படி தான் இவங்க வந்து ட்ரெஸ்லாம் மாற்றி மேக்கப்லாம் ஓரளவு சேஞ்ச் பண்ணி எப்படி தான் அது பண்ணாங்களோ. பயங்கர டயர்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. இப்படி
சைடில் டிஜே போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் என்னடா ரொம்ப சவுண்டாக இருக்குன்னு ஸ்டேஜ்லேருந்து இப்படின்னு எட்டி பார்த்தா மிதுனோட தம்பி வேறு லெவலில் ஒரு குத்து குத்திட்டு இருந்தான். அப்புறம் அவ்வளோதான், மொத்த ஃபோக்கஸும் அந்த சைடு திரும்பிடுச்சு. ஸோ இன்னும் ஃபுல்லாக போடணுன்னு எனக்கும் ஆசை தான், பட் காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால் கட் பண்ணிட்டேன். இங்கிட்ட மிதுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் கேக் கட்டிங் இது. அவ்வளோதான், ப்ரொப்போஸ் சீக்வன்ஸை கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இவர் பூ கொடுக்க மேடம் வாங்க ஒரு கண்குள்ளா காட்சியாக இருந்துச்சு. நல்ல படத்தை பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் என்னோடய செகண்ட் தம்பி என்ட்ரி, மிதுனோட ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக இவன் எங்களுக்கு கோயம்புத்தூரில் நிறைய மெமரிஸ் இருக்குது. நாங்களாம் வந்து கூட்டாக சேர்ந்து ஒரு விருந்தே வச்சு பிரியாணி அது இதெல்லாம் சமைச்சு நிறைய சாப்பிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இவனை பார்க்கும்போது எனக்கு எப்போவுமே வரும். பைபிளில் பாவம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருப்பான் போல், கிடைக்கிற இடத்துல எல்லாம் கெடா வெட்டிட்டு இருந்தான். 10 வருஷமாக கனவு கண்டிருப்பான் போல், அதை செயல்படுத்திட்டு இருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. டிஜே போடுற குத்துக்கு நான் இது ரிசப்ஷனுங்கிறதே மறந்துட்டு காலேஜில் ஆடுற மாதிரி நானும் உள்ளே இறங்கி குத்த ஆரம்பிச்சிட்டேன். என் டான்ஸை மட்டும் நான் விவரமாக க்ராப் பண்ணி கட் பண்ணிட்டேன். நாங்கள் என்ன குத்துறது, இப்போ பசங்க குத்துவானுங்க பாருங்க. கொஞ்ச நேரத்தில் மொத்த மண்டபமும் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குது இங்கே? நான் டயர்டாகி வந்து உட்காந்துட்டேன். பட் எனக்கு முன்னாடியே பிடிச்சி ஆடுற ஆன்டிஸ்லாம் இன்னும் ஆடிட்டே இருக்காங்க. கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. வேறு மாதிரி போச்சு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 10:30க்கோ 11:30க்கோன்னு நினைக்கிறேன், அப்போ தான் வந்து நான் சாப்பிட்டேன். இப்போ தான் நான் பார்க்குறேன், இருந்த பசிக்கு இதெல்லாம் நான் சாப்பிட்டேனா அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்போ தான் புதுசாக பார்க்குறேன். ஸோ எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷன் எல்லாம் சூப்பராக போச்சு. ஸோ அடுத்த வீடியோ வந்து மேரேஜ் தான். ஸோ பார்க்கணுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய். கம்மிங் அப் நெக்ஸ்ட் மிதுனோட லவ் ஸ்டோரிலாம் குட்டி குட்டி கிளிப்ஸாக க்யூட்டாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கணுன்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.